Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கூட நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா உமன்ஸ் vs இங்கிலாந்து உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி ஜூன் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ட்ரென்பெர்க் நாட்டிங்ஹாம் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த ட்ரென்பெர்க் நாட்டிங்ஹாமோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. T20ல டொமஸ்டிக் லெவல்ல 1 or 2 மேட்சஸ் சம்திங் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ODI மேட்சஸ் ஒரு 1-2 மேட்ச் சம்திங். ஸோ இந்த அளவுக்கு தான் பிளே பண்ணிருக்காங்க. பெரிய அளவுக்கு இந்த வெனுல மேட்சஸ் வந்து அதாவது உமன்ஸ் மேட்சஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து நடக்க கிடையாது. ஸோ ஓரளவுக்கு விளையாண்டதை வச்சு பார்க்கும்போது இந்த வெனுல பவுலர்ஸ் ரெண்டு பவுலர்ஸுமே ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே வந்து டாமினேட் வந்து பண்றாங்க. பேட்ஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த வெனுல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மழை பெஞ்சுது அப்படின்னா ஈரமான பிச்சில் பந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க அளவுக்கு போகாது. பேட்ஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு அடிச்சாடுறது தன்மை இருக்காது. கொஞ்சம் ஸ்லோ டவுனா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 140 to 150 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் அளவுக்கு போகுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் வந்து இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலருக்கு ஸ்டார்டிங் அந்த இன்சைட் ரேஞ்சில் கொஞ்சம் ஸ்விங் இருக்கும், அதுல கொஞ்சம் விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வெனுவில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவு கொடுத்துருக்க ரிப்போர்ட்ஸ் ஓரளவு பேப்பர் நைஸ்ல பார்க்கும் போது டேஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பார்த்துதான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து அவங்க தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும் டெஸ்ட் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் 11 ஆப் தான் இருக்கு. ஸோ ஒரு கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்றதுக்கான ஒரு ஆப் வந்து நம்ம எக்ஸல் 11 ஆப் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெட்வெட் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்வெட் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் தாங்க. ஒரே ஒரு பிளேயர் தான் நீங்க பிக் பண்ண போறீங்க. அந்த உங்க ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற ஒரே ஒரு பிளேயர் தான் அந்த பிக் பண்ண போறாரு. உங்க ஆப்போனன்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணியிருக்காத மட்டும் உங்களால பாத்துக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆஃபர் சைஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸல் 11 ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார் த ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல அதாவது டொமஸ்டிக் லெவல்ல பிளே பண்ண மேட்சஸ் அண்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது சேம் 145 ஒரு ஆவரேஜ் ஸ்கோர். டோட்டல் விக்கெட்ஸ் 62 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 32, ஸ்பின்னர் 30. ஸோ அப்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு பவுலருக்குமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் வந்து இருந்திருக்கு. ஓகே, பார்த்தா ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பார்த்துரும். ஸோ ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 13 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா உமன்ஸ் 5 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. இங்கிலாந்து உமன்ஸ் இங்க வந்து 8 மேட்சஸ். ஸோ கிட்டத்தட்ட இங்கிலாந்து உமன்ஸ் வந்து 8 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து தான் கொஞ்சம் டாப் ஆர்ல வந்து இருக்காங்க. அதான் ரெண்டு டீம் கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்தியா உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ், ஹர்மன்பிரீத் கவுர், ரிச்சா கோஸ், தீப்தி சர்மா, அமன்ஜோத் கவுர், சினர் ராணி, அருந்ததி ரெட்டி, ராதா யாதவ், கிராந்தி கவுட். ஸோ இதுதான் இந்தியா உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அதுதான் இங்கிலாந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் டேனி வையாட், டாமி பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. நட்ஸ் வெப்ரன், சோஃபி டாங்க்லைன், அமி ஜோஸ் அண்ட் அலெக்ஸ் கேப்சி, எமி எக்லஸ்டோன், ஸ்மித், சார்லி டென், லாரம் பெல். ஸோ இதுதான் இங்கிலாந்து உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்லஸ்டோன் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அண்ட் லாரம் பெல் 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் இருக்க ஓவர எமி, ஸ்மித், சார்லி டென், அலெக்ஸ் கேப்சி, நட்ஸ் லாட் ஆஃப் பவுலர்ஸ் வந்திருக்காங்க. எது 2 பேர் 4 ஓவர் பாத்தீங்கன்னா எக்லஸ்டோனும்
அண்ட் எமி அல்லது லாரன் பெல் இவங்க 2 பேரும் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தட்ஸ் ப்ரோ மோஸ்ட் ப்ராபபிலி அந்த 4 ஓவருமே பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் பவுல் பண்ணாங்கன்னா ஒரு 2 ஓவர் இந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்ற மாதிரி இருக்கும். அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அருந்ததி ரெட்டி, தீப்தி சர்மா அண்ட் கிராந்தி கவுட் அல்லது அம்ஜத் கவுட். ஸோ இந்த 3 பேருமே 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிக்கிட்டு சினேர் ராணே, ராதா யாதவ் பேலன்ஸுக்கு ஓவர் எல்லாம் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த 2 டீம்லயுமே அந்த பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படிங்கிறது யார் யாரு அப்படிங்கிறத பாத்துறோம். இந்தியா உமன்ஸ்ல பவர் பிளேல அருந்ததி ரெட்டி, கிராந்தி கவுட், சினேர் ராணே, சூப்பர் அடுத்தடுத்து பவுலிங்ஸ் இந்த 4 பேர் தான் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெத் ஓவர்ல தீப்தி சர்மா, அருந்ததி ரெட்டி, கிராந்தி கவுட். ஸோ இந்த 3 பேர் தான் கடைசி இந்த 18, 19, 20 ஓவரை பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இங்கிலாந்து உமன்ஸ்ல அந்த பவர் பிளேல லாரன் பெல், எமி, சார்லி டென். ஸோ இந்த 3 பேரும் பவர் பிளேலயே அவங்க பவுலிங் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டெத் ஓவர்ல லாரன் பெல், ஸ்மித் அண்ட் சோஃபி எக்லஸ்டோன். இந்த 3 பேருமே அந்த 18, 19, 20 வரை பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீமை கூட பிளேயர் சாய்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத டீடைலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா அண்ட் சஃபாலி வர்மா 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸ்மிருதி மந்தனா பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். கிட்டத்தட்ட அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்சஸ்ல மட்டும் தான் ஒரு 53 அப்படிங்கிற ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க. மித்த மேட்சஸ் எல்லாம் பெருசா ஸ்கோர்ஸ்ல டக்கு டக்குன்னு பிகேஸ் 4, 8, 10 ஸோ இந்த மாதிரி ஸ்கோர்ஸ் தான் வந்து இருந்திருக்கு. ஹெட் டு ஹெட்ல கிட்டத்தட்ட ஒரு 21 இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஓவராலா 724 ரன்ஸ், 38ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா அவங்க வச்சிருக்காங்க. வெனூல பெருசா வந்து பிளே பண்ண கிடையாது. T20 இன்டர்நேஷனல் லெவல்ல கிட்டத்தட்ட ஒரு 30ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு 128 இன்னிங்ஸ்ல. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 69 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 1750 ரன், 26 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. செகண்டா பேட் பண்ணும்போது 36 அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. 59 இன்னிங்ஸ்ல ஓவராலா 1733 ரன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனா பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் தான் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா செகண்டா பேட் பண்றாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாங்க. ஒரு கிராண்ட் லீக் நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்றோம்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவங்க நீங்க ஒரு 10ல ஒரு 1 or 2 டீம் இல்ல 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க, இல்ல அவங்க தவிர்த்து கூட வேற ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா ரீசன்ட் ஃபார்மேஷன்ல சரி அவங்க பிளே பண்ற மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்க ஃபேண்டசி வேல்யூ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 10ல 1 or 2 மேட்சஸ் மட்டும் தான் ஒரு ட்ரீம் டீம்ல ஒரு அளவுக்கு அடிச்சிருக்காங்க. செகண்டா பேட் பண்ணும்போது 10ல 7, 8 மேட்சஸ்ல ட்ரீம் டீம்ல ஒரு அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ அதனால தான் சொல்றேன் ஸ்மிருதி மந்தனா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது நீங்க போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல செகண்டா பேட் பண்றாங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சஃபாலி வர்மா ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து பிளே பண்ணிருக்காங்க. 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ்ல 40+ ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காங்க. ஹெட் டு ஹெட்லயும் கிட்டத்தட்ட 16ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து இருந்திருக்கு. பெரிய அளவுக்கு அவங்களோட ஹெட் டு ஹெட்ல ஸ்கோர்ஸ் வந்து எதுவும் இல்லை. வெனுவை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து பிளே பண்ணலங்க. T20ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 26ங்கிறது ஒரு ஆவரேஜ். போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்களோட T20 லெவல்ல பிளே பண்ணும்போது 25ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு சஃபாலி வர்மா பொறுத்த வரைக்கும். சோ இது ஓவராலா இருந்த ரிப்போர்ட். பட் இப்ப ரீசெண்டா அவங்க பிளே பண்ண மேட்சஸ்ல வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா மேட்ச்ல வந்து பிளே பண்றாங்க. அடிச்சு ஆடுறாங்க. எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடக்கூடிய இருப்பேன். ஸ்மிருதி மந்தனா அப்படியே சஃபாலி வர்மா அடிச்சு ஆடும் போது ஸ்மிருதி மந்தனா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு போயிருவாங்க. அது சஃபாலி வர்மா ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளே பயன்படுத்திட்டு ஒரு 25-30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க சஃபாலி வர்மா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஜெமிமா. ஸோ ஜெமிமா ரொட்ரிகஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு 30+ ரன் அவங்க அடிச்சிருக்காங்க. பெருசா அவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கல. ரொம்ப அவங்களோட டவுன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 டவுன் வந்து இறங்குறாங்க. பட் இதுக்கு முன்னாடி அவங்க பிளே பண்ண மேட்ச்லாம் ஒரு 3rd டவுன் 4th டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் வந்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய அளவுக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் கொஞ்சம் எல்லா விக்கெட்டும் வந்து இழந்திருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஜெமிமாவோட நான் தாராளமா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அந்த பர்டிகுலர் ஸ்கோர் ட்ரீம் டீம் ஓரளவுக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்னா ஜெமிமா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஹர்மன்பிரீத் கவுர் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. இந்த டீமோட கேப்டன்ஷிப் இவங்க தான் வந்து பண்றாங்க. ஸோ அதாவது குட் ஃபினிஷர், குட் சேசர் அப்படின்னு சொல்லாங்க. டீமோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குல பிளே பண்ணக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. டாப் ஓவர்ல டக்கு விக்கெட் இழந்தாலும் சரி டீமோட பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு 35 இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ஹர்மன்ப்ரீத் கவுர் இந்த மேட்ச் நீங்க போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா ரிச்சா கோஸ். ஸோ ரிச்சா கோஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவங்க தான் வந்து பண்றாங்க. கடைசி இந்த பினிஷிங் ரோலருக்கு ரிச்சா கோஸ் தான் வந்து இருக்கிறாங்க. குவாலிட்டியான பேட்ஸ்மேன். செகண்ட் ஆஃப் பேட் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காவும் வந்து இருப்பாங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்க, ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க நீங்க போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது செகண்ட் பேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபீல்டிங் பண்ணும்போது அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலமாவே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அண்ட் செகண்ட் ஆஃப் பேட்டிங் பண்ணும்போது பேட்டிங்ல வந்து ஒரு 15+ ஸ்கோர் அடிச்சுட்டு போதும் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ அதான் தான் சொல்றேன் ரிச்சா கோஸ் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட் கொடுத்துட்டு ஸ்மால் லீக்ல நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க ரீசன்ட் ஃபார்மும் 36, 69. ஸோ அசாந்து ஒரு 2 மேட்சஸ்ல ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்தியா டீம்ல பெருசா யாருமே வந்து வெனுவில் வந்து பிளே பண்ண கிடையாது. பேட்டிங் T20 இன்டர்நேஷனல் லெவல்ல பிளே பண்ண மேட்சஸ்ல போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்கள்ட்ட இருந்து ஒரு 25ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதான் சொல்றேன் ஸ்மால் லீக்ல போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணிக்க. கிராண்ட் லீக்ல செகண்ட் ஆஃப் பேட்னா ஒரு இம்பார்ட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். தீப்தி சர்மா லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். கிட்டத்தட்ட 85% வரையும் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. 4 ஓவருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 27 ரன் 6 ரன் 4 ரன் அடிச்சிருக்காங்க. பவுலிங்ல 3 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் அந்த மாதிரி ஆப்ஷன்ல எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட்ல கிட்டத்தட்ட ஒரு 16 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 26ங்கிறது பேட்டிங் ஆவரேஜா வந்திருக்கு. பவுலிங்ல 19 இன்னிங்ஸ்க்கு 16 விக்கெட். ஸோ கிட்டத்தட்ட மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆக்சுவல் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா தீப்தி சர்மாட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 1 அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ போத் இன்னிங்ஸுமே அவங்க இம்பார்ட்டன்ட் பிக்கா தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க பேட்டிங் ஆர்டர் கடைசி அந்த 6th டவுன்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ல வராங்க. அண்ட் பவுலிங்குமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தீப்தி சர்மா ஒரு ஸ்மால் லீக்கோட ஒரு வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தா அமன்ஜோத் கவுர் ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர், நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருக்காங்க. இவங்களோட பர்சன்டேஜ் வைஸ் வந்து பாருங்க வெறும் 29% வரைக்கும் தான் பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு கன்சலும் வந்து பண்ண கிடையாது. என்கேஸ் லைன் அப்ஸ்ல இருக்காங்க இவங்க தான் வந்து ஒரு 4th டவுன் 5th பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட 4 ஓவர்ஸ்மே இவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல கூட சம்டைம் பவுலிங் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். அமன்ஜோத் கவுரை செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓவராலா இவங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இருந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் இந்த ஓவராலா T20 இண்டெக்ஸ்ல செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அமன்ஜோத் கவுர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. செனரானி ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் 3 விக்கெட் கிட்டத்தட்ட 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மற்ற மேட்ச்ல பெருசா வந்து விக்கெட் கிடைக்கல. விக்கெட் எடுக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும். 1 விக்கெட் இந்த மாதிரி இல்ல. சினேரானே நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர். விக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா 2, 3 இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட நம்ம எக்ஸிப்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருக்காங்க. ஹெட் டு ஹெட்ல கிட்டத்தட்ட 4 இன்னிங்ஸ்ல 22ங்கிறது பேட்டிங் ஆர்டர்ல வந்து 2 அடிச்சிருக்காங்க. இதுல 7 மேட்சஸ்ல 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு ஹெட் டு ஹெட்ல. கிட்டத்தட்ட ஓவராலா T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 8 இன்னிங்ஸ்க்கு 12 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணும்போது 12 இன்னிங்ஸ் 11 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ஓவராலா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்ததா அருந்ததி ரெட்டி ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் அருந்ததி ரெட்டி. உன்னோட கிராண்ட் லீக்கோட வைஸ் ஆப்ஷனுக்கு நீங்க சுட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ ஓவராலா ஹெட் டு ஹெட்ல பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்க. T20 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 17 மேட்சுக்கு 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அதே செகண்ட் இன்னிங்ஸ்ல 15 இன்னிங்ஸ்க்கு 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. பட் இந்த வெனுவோட கண்டிஷனை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ராதா யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த மேட்ச் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 2ங்கிறது 3 கூட எதிர்பார்க்கலாம் விக்கெட்டிங் ஆப்ஷன்ல. ஏன்னா அவங்களோட இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல 13 இன்னிங்ஸ் 10 விக்கெட்ஸ் அப்படிங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்லும் நல்ல ஒரு குவாலிட்டி விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்திருக்காங்க. ஓவரால் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல
செகண்டா போல் பண்ணும்போது 39 இன்னிங்ஸ்க்கு 49 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க செகண்டா போல் பண்ணும்போது. ஸோ ராதா யாதவ் செகண்டா போல் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கிராந்தி கவுட். கிராந்தி கவுடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இன்கேஸ் லைனப்ஸ்ல கிராந்தி கவுட் இருக்காங்க, இந்தியாவோட பிளேயிங் லெவல்ல கிராந்தி கவுட் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு டோட்டலி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா போத் இன்னிங்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிளேயர் மோஸ்ட்லி யாருமே கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கிராண்ட் லீக்லயோ ஸ்மால் லீக்லயோ நீங்க அவங்க டோட்டல் போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா 1 or 2 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பாயிண்ட்ஸ் உங்க டாப் ஆர்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ கிராந்தி கவுட் பிளேயிங் லெவல்ல இருக்கா அப்படின்னா டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இங்கிலாந்து டீம். ஸோ இங்கிலாந்து டீம்ல அப்படியே பிளேயர் சைஸ்ல யார் இருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துரும். டேவி மோண்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஒரு லாஸ்டா இருந்ததுல ஒரு 3 மேட்சஸ் சம்திங் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல 2 மேட்சஸ் ரொம்ப சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. 44 and 81 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஹெட் டு ஹெட்ல 23 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காங்க. இவங்களும் இந்த வெனுல பிளே பண்ண முடியாது. இந்த வெனுல பிளே பண்ற ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்குது. ஸோ ஓவராலா இவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவங்க பேட்டிங்ன்றது ஒரு 30ல இருந்து ஒரு 35 ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன். செகண்டா பேட் பண்றாங்கன்னா நீங்க உங்களை 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் அந்த 50 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே அவங்க பெருசா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 25-30 ஸ்கோர் வந்து அடிக்கணும். அடிச்சா மட்டும் தான் உங்களால ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு இம்பாக்ட் கொடுத்தீங்க. செகண்ட் பேட்டை நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டானி வையாட் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ மோஸ்ட் இந்த பவுலிங் ஆப்ஷன் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்கனால பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. ஆவரேஜ் 30 அப்படிங்கிறது அடிச்சிருக்காங்க. ஹெரிடோ பொறுத்த வரைக்கும் 29ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருந்திருக்கு. ஓவராலா T20ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 22ங்கிற ஒரு ஆவரேஜும் செகண்டா பேட் பண்ணும்போது 26 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்கோரும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்மால் லீக் ட்ரை பண்ணவங்க கண்டிப்பா போத் இன்னிங்ஸுமே டேனி வையாட்டுக்கு இப்போ வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் ஸ்மால் லீக் நான் ஃபோக்கஸ் பண்ணல, கிராண்ட் லீக் தான் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டேனி வையாட் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் பர்டிகுலர் ஒரு ஒன் சைடு நின்று மேட்சஸ் கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா சோஃபியா. ஸோ சோஃபியா பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. 10ல ஒரு 1 or 2 மேட்சஸ் வந்து பெருசா ஸ்கோர்ஸ் வந்து அடிக்கிறாங்க. மற்ற மேட்ச்ல கொஞ்சம் டக்குன்னு ஏர்லி விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலர் ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. விக்கெட்டிங் ஆப்ஷன்ல ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. ஸோ ஓவராலா ஹெட் ஹெட்ல ஒரு 20ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களோட இன்னிங்ஸ்ல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இந்த T20 சமஸ்டிக்ல 18 ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. அதே செகண்டா பேட் பண்ணும்போது 28 இன்னிங்ஸ்க்கு 33ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல கூடிய ஒரு பிளேயர். இந்த மேட்ச் செகண்ட் பேட் அப்படின்னா சோஃபியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நட்ஸ் பிரெண்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். மினிமம் 2ல இருந்து அதிகபட்சம் 3 ஓவர் இந்த மாதிரி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸிலும் இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் வேணா 2 விக்கெட் அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கம்பல்சரி நாம ஒரு விக்கெட் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல டாப் ஆர்ல வராங்க. இன்னிங்ஸ் வந்து 1 down or 7 down இந்த மாதிரி ஆப்ஷன் அவங்க சேஞ்ச் ஆறாங்க. ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க இன்கேஸ் 1 down இறங்குறாங்க, 7 down இறங்குறாங்கன்னா ஒரு ஸ்மால் லீக்கோட கேப்டன்ஷிப் இவங்க தான் வந்து இருப்பாங்க. இல்ல இவங்களோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப பின்தங்கி இருக்கு, ஒரு 6th round 7th round வராங்க அப்படின்னா டீம்ல ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணிக்க. பட் கேப்டன்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ண வேணாம். ஒரு 1 down or 2nd round பொசிஷன்ல இவங்க பேட்டிங் ஆர்டர் வராங்க பட்சத்துல மட்டும் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கோட கேப்டன்ஷிப்பா இவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா அலெக்ஸ் கேப்சி. ஸோ அலெக்ஸ் கேப்சியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பவுலிங்ல ஒரு விக்கெட் அப்படிங்கறத எடுத்துறாங்க. பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறத பார்த்து அவங்க ஏன்னா கடைசி அந்த பினிஷிங் ரோல்ல இருந்தா வராங்க பேட்டிங் ஆர்டர். ஸோ அப்படி இருக்கும் போது எல்லா கடைசியா கிட்டத்தட்ட ஒரு 2 ஓவர்ல வராங்க, 1 ஓவர் கடைசி கட்டத்துல வராங்க. பெருசா அவங்க ஸ்கோர்ஸ் வந்து அடிக்க முடியல. இன்கேஸ் நீங்க ஒரு இந்தியாவுக்கு ஃபேவரா ஒரு டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல அலெக்ஸ் கேப்சி கண்டிப்பா கொஞ்சம் ஏர்லியா பேட்டிங் ஆர்டர் வந்துருவாங்க. பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல 2 விக்கெட் அப்படிங்கிற எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்ச் தான் பொறுத்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இந்தியாவுக்கு ஃபேவரா நீங்க டீம் மேக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 1 hour கிராண்ட் லீக்கோட கேப்டன்ஷிப்போட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த அமிஜான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ ரிச்சா கோஸ் அண்ட் அமிஜான் 2 பேருமே ஒரே டவுன்ல தாங்க அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வராங்க. ஸோ
ரெண்டு டீம்ல எந்த பிளேயர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, ஸோ இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா எமி ஜான்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். இல்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரிச்சார்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கங்க. காரணம் ஒண்ணே மட்டும் தான், அந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணும்போது அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் மூலமா ஒரு 20+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத அவங்க பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துருவாங்க. அண்ட் பேட்டிங்ல கடைசி அந்த பினிஷிங் ரோலர் அப்படிங்கும் போது எல்லா பாலுமே அடிச்சு தான் ஆடணும். அதுல ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் அடிச்சாலும் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிடும். ஓரளவு ஒரு 55 ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்துருவாங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல கடைசி கட்டம் அவங்க பேட்டிங் இருந்து அதே 15 ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட். செகண்டா ஃபீல்டிங் பண்ணும்போது அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஃபுல் ஃபைல் ஆகுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிருமாங்கிறது ஒரு டவுட் தான். ஒரு 16 கிட்டத்தட்ட ஒரு 8-16 இந்த மாதிரி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது ஒரே விஷயம் மட்டும்தான், ரெண்டு டீம்ல யாரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்களோ அதுக்கு விக்கெட் கீப்பரை நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இப்ப நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கங்க. அடுத்ததான் எமிலி. ஸோ எமிலியோட பொறுத்தவரைக்கும் ரைட்டா மீடியம் பேஸ்ல போல் பண்ணக்கூடிய பவுலர். ரீசெண்ட் மேட்சஸ் ரொம்ப சூப்பரா போல் பண்ணிருக்காங்க. விளையாண்ட எல்லா மேட்சஸ்லயுமே ஆவரேஜ் 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. மேட்ச் ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 4 ஓவருமே பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல ஹெட்வேட் வெனூர் ரெண்டுமே இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஸ்டார்டிங் பவர் பிளே அண்ட் டெத் ஓவரோட பவுலராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ பவுலர் வராங்க அப்படின்னா அவங்களோட இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. ஏன்னா எப்படி பவுல் பண்ணுவாங்க, என்ன ஸ்டைல்ஸ், கொஞ்சம் பேட்ஸ்மேன் தெரிஞ்சு போகிறவங்களும் கொஞ்சம் டக்கு விக்கெட்ஸையும் வந்து இழந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்சோட இங்கிலாந்தோட கீ பிளேயராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எமியை பொறுத்த வரைக்கும். சார்லி டேல் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் 3 விக்கெட் 4 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் அப்படி இருக்காங்க. ஸோ அப்ப விளையாண்ட 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ்ல 2 விக்கெட் ஆவரேஜ் அதிகபட்சம் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரும் வந்து இருந்திருக்காங்க. ஹெட்வேட்ல 3 இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட். ஸோ அப்ப மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. T20 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது செகண்டா பவுல் போடும்போது மேட்சுக்கு 2 அதிகபட்சம் 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு சார்லி டேனை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி சார்லி டேன் இந்த மேட்ச் செகண்டா பவுல் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதான் சோஃபி எக்லஸ்டோன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ இந்தியா டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா யாருமே இல்லை, ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கனால கண்டிப்பா எக்லஸ்டோனோட இம்பாக்ட் இந்த மேட்ச் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 4 ஓவருமே பவுல் பண்ண போறாங்க. கண்டிப்பா ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோஃபி எக்லஸ்டோனை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் 2, 4, 3 விக்கெட். ஸோ கிட்டத்தட்ட அவங்களும் ஆவரேஜா 2 விக்கெட்ல இருந்து ஹையஸ்ட் 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஹெட்வேட்ல 15 இன்னிங்ஸ்ல 20 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ மேட்சுக்கு 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஓவரால் இன்னிங்ஸ்ல போத் இன்னிங்ஸ்லயுமே மேட்சுக்கு 2 அதிகபட்சம் 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற எடுத்து ஒரு பிளேயரா வந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே சோஃபி எக்லஸ்டோன் ஒரு வைஸ் கேப்டன் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்ஷிப் வேணா கொடுத்துட்டீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மித் சேம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ ஆல்ரெடி சோஃபி எக்லஸ்டோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் 4 ஓவர் அவங்க வந்து போல் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்மித்துக்கு வந்து ஒரு 2 ஓவர் இந்த மாதிரி தான் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலிங் ஆப்ஷன் கம்மியாகிறதா ஒரு மைனஸா வந்து இருக்க போது. செகண்டா போல் பண்றாங்கன்னா 1 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த லாரன் பெல். ஸோ லாரன் பெல்லை பொறுத்தவரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அதாவது ஃபாஸ்ட் மீடியத்தில் போல் பண்ணக்கூடிய பவுலர், டெத் ஓவர் பவுலருங்க. ஸோ கடைசி அந்த 20 ஓவர் 19 ஓவர் இவங்க தான் வந்து போல் பண்ணுறதுக்கான வாய்ப்புக்கு ஸ்டார்டிங் பவர் பிளேலே ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்துருக்கு. ரீசெண்ட் மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஹெட்வேட்ல 5 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஹெட்வேட் பொறுத்த வரைக்கும் பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் சொதப்பலான விக்கெட்ஸ் தான் வந்து இருந்திருக்கு. ஓவராலா T20 பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 16 இன்னிங்ஸ்ல 18 விக்கெட். அதே செகண்டா போல் பண்ணும்போது அதே 16 இன்னிங்ஸ்க்கு 26 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ஃபாஸ்ட் பவுலர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருப்பாங்க இந்த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ லாரன் பெல் கண்டிப்பா நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு என்ன எப்படி எப்படம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துரும். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அந்த கேப்டன் வைஸ் ஆப்ஷன் யார் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துரும். ஸோ இன்கேஸ் இங்கிலாந்துல நட்ஸோ பிரெண்ட் 1 down or 7 இதே காமெண்ட்ஸ் தான் வராங்க அப்படின்னா நட்ஸோ பிரெண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு கேப்டன்ஷிப்பா வந்திருப்பாங்க. அண்ட் வைஸ் கேப்டன் அலெக்ஸ் கேப்சி அல்லது எக்லஸ்டோன், இவங்க 2 பேர்ல என்னென்ன பேருக்கு நீங்க கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். அதே நட்ஸோ பிரெண்டோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பின்தங்கி போகுது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க டீம்ல ஒரு ஆப்ஷனை ட்ரை பண்ணிக்கிட்டு அலெக்ஸ் கேப்சி நட்ஸோ எக்லஸ்டோன், ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு கேப்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது.
அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா லாராம் பெல் அண்ட் எமி இவங்க 2 பேருமே பவுலிங் ஆப்ஷன்ல ஒரு கேப்டன் ஸ்குவாட் ரொம்ப சூட்டபிளா பிளேயரா இருப்பாங்க. பேட்டிங் ஆர்டர்ல சோ இவங்களுக்கு வந்து நீங்க ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ தீப்தி சர்மாக்கு ஒரு கேப்டன் ஸ்குவாட் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் மற்ற பிளேயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்க மாட்டாங்க. இங்கிலாந்துல டாப் ஆர்டர் டபுள் ஆப்ஷன் பிளேயர் இருக்காங்க, மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து இருக்க போறாங்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா இந்த மேட்ச் ஸோ ஹர்மன்பிரீத் கவுர் அவங்க ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அம்ஜோத் கவுர், ஸ்மிருதி மந்தனா அல்லது சஃபாரி வர்மா 2 பேர்ல 7 பேர். ஸோ இந்த பிளேயர்ஸ்க்கு நீங்க ஒரு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.